இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க கதம்ப முல்லை. அதாவது ஒரு கொத்து தாங்க. அந்த ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மொக்குக்கு பக்கம் இருக்குதுங்க. நிறைய பூத்து கீழே கொட்டிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒரே ஒரு கிளையில பார்த்தீங்கன்னா இங்கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் அப்படி லைனாக மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பூக்கள் வைக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லியும் செடி பார்த்திங்கன்னா நல்லா வளருது. இந்த கரும்புமே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்களா, நம்மளோட திருட்டு மஞ்சள் கனகாமர செடி நல்லா வளர்ந்துருச்சுங்க. நல்லா இலையெல்லாம் விட்டு நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த பழைய இலையெல்லாம் பிச்சு விட்ற வேண்டியதான். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இலையெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இந்த பழைய இலையெல்லாம் வேண்டாம். இங்கே பார்த்திங்கன்னா இதில் ஒரு மொட்டு இருக்குது. தெரியாமல் காலையில் காய போட்டிருந்த துணி வேறு விழுந்து இந்த கிளை வேறு உடஞ்சி போச்சுங்க. இங்கே பார்த்திங்களா, இந்த பூச்சிக்கீரை நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்களேன், நேற்று இந்த பூ பூத்து இருந்தது. இதில் ஒரே ஒரு செம்பருத்தி நல்லா வளர்ந்துருச்சுங்க. இன்னும் கூட இதில் ஒரு மொட்டு இருக்குது. பூத்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், அந்த மக்காச்சோளம்லாம் பிடுங்கி போட்டுட்டோம். இது இன்னொரு மக்காச்சோளம் செடி நல்லா வளர்ந்து நிற்கிது. மெட்ராஸ் மல்லிப்பூ நல்லா நல்லா பூக்குது, இல்லை வளருது. எங்கே பார்த்தீங்களா, இது தாங்க நான் வச்சுருக்கிற இந்த செடி தாங்க. இது என்ன செடின்னு கேட்டிங்கன்னா, நித்திய மல்லி முல்லை எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம். இப்படி கொடி மாதிரி கட்டி விட்டால் கொஞ்சம் நல்லா வளருமே. கட்டி வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படின்னு.